இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 25 அருள் உடைமை. குறள் எண் 246. பொருள் நீங்கி பொச்சார்ந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உயிர்கள் மாட்டு செய்யப்படும் அருளை தவிர்க்கப்படும் கொடுமைகளை செய்து ஒழுகுவாரை முன்னும் உறுதிப்பொருளை செய்யாது தாம் துன்புறுகின்றமையை மறந்தவர் என்று சொல்லுவர் நல்லோர் என்கிறார். பிற உயிரினுடைய துன்பத்தை கண்டு இரக்கம் கொண்டு பிற உயிர்களுக்கு துன்பம் செய்ய மாட்டார்கள். இரக்கமற்ற வன்னெஞ்சர்கள்தாம் பிற உயிர்களுக்கு துன்பமான கொடுமைகளை செய்வார்கள். அறத்தை மதித்து நடப்பவர்கள் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்ய மாட்டார்கள். அருள் இல்லாமல் அறத்தையும் மறந்து கொடிய செயல்களை செய்து நடப்பவர்கள் உறுதி பொருளாகிய அறத்தை விட்டு விலகி தம் கடமையையும் குறிக்கோளையும் மறந்தவரே ஆவர். அதாவது எவ்வளவு பெரிய உண்மையை சொல்லியிருக்கிறார். இது நடந்து கொண்டு இருக்கிறதுங்க. இதெல்லாம் வாழ்க்கையிலே அருள் உடைமை என்பது, சில பேர் அருள் உடைமை தான், ஏன்னா அருள் வந்துருச்சு சொல்லுவாங்க, சாமி. அது கிடையாது, இரக்கம் உடைமை. நம்ம அருள் உடைமையினால இரக்க உடைமை. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க? இரக்கம் உடையவர்கள் பிறருக்கு துன்பம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் அற வாழ்க்கை தான் வாழ்வார்கள். அதைத்தான் அவர் எடுத்து சொல்கிறார். அப்படி அறத்தையும் மறந்து துன்பம் செய்பவர்கள், அதாவது அருள் வாழ்க்கை வாழாமல் அறம் செய்யாமல் வாழ்பவர்கள் துன்பத்தை அனுபவிப்பார்கள், கொடிய துன்பத்தை அனுபவிப்பார்கள் என்று சொல்லுவார்கள் என்று சொல்கிறார். அவர் பிறர் சொல்வார்கள் என்று சொல்கிறார். அவர் கூட சொல்ல மறுக்கிறாரு. அந்த மாதிரி அற்புதமான குறள். இந்த அருளுடைமையும் அருமையான குறள். அருளுடைமைன்னா சிலர் உடனே என்ன செய்கிறாங்க? சாமியை பற்றி பேசுகிறாரு, அருள் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல. அது கிடையாது, இரக்கம் உடைமை. அவருடைய எல்லாமே அற்புதமான குணங்கள் தான். தெய்வப்புலவர் திருவள்ளுவரை மாணவ செல்வங்கள் மறக்க வேண்டாம். அவர் வழியில் தங்களுடைய கடமைகளை செய்து மொழியை காக்க வேண்டும். அப்புறம் நீங்கள் முதல்ல மொழியை காக்க வேண்டும். ஏன்னா மொழியிலே ஆங்கிலம் கலந்து பேசுவார்கள் நிறையா இருக்கிறாங்க. அது மொழியை முதல்ல தவிர்த்து ஆங்கிலம் கலக்காமல் தனித்தமிழில் பேச எல்லோரும் முன்வர வேண்டும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ஒரு குறளோடு உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.